அனைவருக்கும் வணக்கம். அறமுதுமையத்தில் நம்ம தம்பி ஒருத்தர் கேட்ட கேள்வியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ணா, நான் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டுருக்கேனே. அந்த பொண்ணு வீட்டில் வந்து எங்கள் லவ் மேட்டர் தெரிஞ்சு அவரோட ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்கண்ணே, அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கண்ணே. அப்போ நான் இது சம்மந்தமாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து என் புகார் மீது ஒழுங்காக நடவடிக்கை இல்லைன்னா நான் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறதுக்கு எனக்கு ஏதாவது வழிகள் இருக்கான்னு அவர் கேட்டார். உங்கள் புகார் மீது நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் ஏபிஎஸ் கார்பஸ் வழக்கு போடுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் போடலாம். ஏபிஎஸ் கார்பஸ் வழக்கு போடுறதுக்கு லவ்வர்ஸுக்கு ரைட்ஸ் இருக்கான்னா ரைட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக அதை போடலாம். ஏபிஎஸ் கார்பஸ் வழக்கு வந்து நீங்கள் நிறைய படத்தில் காமிச்சிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ ஏபிஎஸ் கார்பஸ் வழக்கு போடுறதுக்கு லவ்வர்ஸுக்கு ரைட்ஸ் இருக்கான்னா இருக்குது, போடலாம். ஏபிஎஸ் கார்பஸ் வழக்கு போடுறீங்க, உங்கள் வழக்கு விசாரணைக்கு வரும். மேக்ஸிமம் நடைமுறை சாத்தியத்தில் சொல்கிறேன், மேக்ஸிமம் 95% என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ்வர்ஸ் வருவாங்க. அந்த பொண்ணு லவ் பண்ண இவர் லவ்வர் போடுவார். அந்த லவ் பண்ண பொண்ணு அவங்க அப்பா அம்மாவோட வருவாங்க. வந்து அங்கே விசாரிக்கும் போது, நான் லவ் பண்ணேன், இப்போ நான் லவ் பண்ணலை, நான் இப்போ எங்கள் அப்பா அம்மா கூட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும். ஏபிஎஸ் கார்பஸ் லவ்வர்ஸ் போடுற ஏபிஎஸ் கார்பஸ் வழக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்படி தான் போய் முடியும். எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு எந்த வழக்கு, எல்லா வழக்கும் இப்படி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ லவ் பண்ணுறவங்களுக்கு ஏபிஎஸ் கார்பஸ் வழக்கு போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னா ரைட்ஸ் இருக்குது. நன்றி.